அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றாலே அற்புதமான திட்டமான சத்துணவு திட்டம். புரட்சித் தலைவி அம்மா என்றால் பல்வேறு திட்டங்கள், அதிலே லேப்டாப் முக்கியமான திட்டம். அதே போல அண்ணன் எடப்பாடியார் என்றால் 7.5% இடஒதுக்கீடு. இன்றைக்கு மருத்துவ மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு என்பது பெரும் திட்டம் அல்ல, இது மாணவருடைய கனவு. அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசு நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் மாணவர்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீடு இன்றைக்கு மாணவர்களை கிட்டத்தட்ட வருடத்துக்கு 600க்கும் மேற்பட்டவர்களை MBBS BDS இன்றைக்கு மருத்துவராக ஆகக்கூடிய அற்புதமான திட்டம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வாக்குறுதியில் 7.5% இடஒதுக்கீடை 10% உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, எடப்பாடியார் காலத்திலும் மாணவர்களுக்கு படித்து முடித்த இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த திமுக ஆட்சியிலே யாருக்குமே வேலை இல்லை, படித்த மாணவர்கள்லாம் வேலை இல்லாமல் சும்மா இருக்காங்க. அதுக்காகத்தான் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய கல்வி கடன் ரத்து என்று அறிவித்துள்ளார். கண்டிப்பாக கல்வி கடன் ரத்து செய்யப்படும். மீண்டும் எடப்பாடியார் வருகின்ற பொழுது வேலை வாய்ப்பும் உருவாக்கி தரப்படும். அதே போல அம்மா லேப்டாப் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் அண்ணன் சொல்லியிருக்காங்க, எடப்பாடியார் சொல்லியிருக்காங்க. ஆகவே அந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டமெல்லாம் அதிமுக ஆட்சி அம்மாவுடைய அரசு மட்டும்தான் செயல்படுத்தப்படும். கண்டிப்பாக மே 4க்கு மேல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார். இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும். இரட்டை இலை வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.